வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான பாப்கார்ன் சிக்கன். பாப்கார்ன் சிக்கன் வீட்டிலையே ரொம்ப சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம குட்டியாக ஒரு ஆனியன் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு, இதை போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட ஆனியன் பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 200 ml இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது கூட ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா கழுவிட்டு மீடியம் குட்டி பீஸா, ஓரளவுக்கு ரொம்ப பெருசா இல்லாம குட்டி பீஸா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த சிக்கன் துண்டு இந்த கலவையில ஊறணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணும். அப்பதான் இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாவும் ஜூசியாவும் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த சிக்கனை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சூப்பரா இருக்கு பார்க்கும் போதையே. இப்போ இது மாவுல ஒரு கோட் பண்ணி இதை வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த மாவு கோட்டிங் ரெடி பண்றதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃபிளவர் மாவு. கார்ன்ஃபிளவர் மாவு போட்டால் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறோம். இது கூட மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் தூள், நம்ம சாதாரண பெப்பர் தூளும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். இது 2 டீஸ்பூன். இந்த மாவு கோட்டிங்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை ஃபுல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நல்லா அந்த மாவை நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற சிக்கன்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து லிக்விடா வடிச்சிட்டு அதை மாவுல போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி பெரட்டிட்டு உதறி ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா டைட்டாக மாவில் போட்டு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம செகண்ட் கோட் பண்ணணும். ஒரு பவுலில் நல்லா ஐஸ் வாட்டர் சில்லுன்னு இருக்கிற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை எடுத்து இந்த தண்ணியில் டிப் பண்ணி நல்லா உதறிக்குவோம். உதறி எடுத்துட்டு மாவில் ஒரு ஓரத்துல இருந்து போடுவோம். மாவில் டைட்டாக அமுக்கி கோட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு நல்லா உதறி எடுக்கும்போது அதில் பாருங்கள் அழகாக ஃப்ளேக்ஸாக செம்மையாக வந்திருக்கு. இந்த மாதிரியே எல்லா பீசஸையும் நம்ம செகண்ட் கோட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட சிக்கன் ஃபுல்லாக செகண்ட் கோட்டிங் கொடுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா அந்த ஃப்ளேக்ஸோட எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சு தயாராக இருக்குது. ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு சிக்கன் துண்டுகளாக இதில் சேர்த்துக்குருவோம். ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்புறம் அப்படியே லேசா ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நம்ம சிக்கன்லாம் சூப்பரா வெந்து நல்ல கிறிஸ்பியா செம்மையா வந்திருக்கு. இதை அப்படியே எண்ணெயில இருந்து நம்ம எடுத்துடலாம். ரொம்ப அழகா செம்ம கலரா செம்மையா வந்திருக்கு. இதே போலயே நம்ம மிச்சம் இருக்கிற சிக்கன் பீசஸையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். நம்மளோட அருமையான பாப்கார்ன் சிக்கன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.